இந்தாங்க. சரி கொடுங்க மாமா. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. அதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். நீங்க பூ கொடுங்க. உன் கையில கொடுக்கறதுக்கா போன அக்காவை கூப்பிட்டு நான் பூ வாங்கினேன். திரும்ப நானே வச்சு விடுறேன். ஸ்கூல்ல இருந்து நேரா போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து போட்டியில நீ ஜெயிச்சுட்டு தான் வீட்டுக்கே வரணும். பெரியா, நீங்க தப்பா போயிட்டு இருக்கீங்க. காஞ்சிபுரம் போறதுக்கு அப்படிலாம் போனோம் அப்படின்னு தான் போர்டுல போட்டிருக்கு. நம்ம இப்ப காஞ்சிபுரம் போல பொண்டாட்டி. என்னாச்சு பெரியா? ஏன் நம்ம காஞ்சிபுரம் போல? காஞ்சிபுரத்தில் இருக்கிற டான்ஸ் ஸ்கூலை விட பெட்டரான ஸ்கூல் சென்னையிலே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உனக்கு வேற காஞ்சிபுரம் போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? ஸோ உன்னை சென்னையில் இருக்க டான்ஸ் ஸ்கூல்லேயே சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் பெரியா. இதான் நான் கிளம்பும் போதே சொன்னேன். அப்போ நீங்க நான் சொன்னதை கேட்கவே இல்லை. இப்போ என் வழிக்கு வந்துட்டீங்கல்ல. என்ன பெரியா, நம்ம வீடு இருக்கிற தெருவுக்கே வந்துட்டீங்க. டான்ஸ் ஸ்கூலுக்கு போலியா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் டான்ஸ் ஸ்கூல். வீட்டுக்கு பக்கத்துலயா? ரொம்ப சந்தோஷம் பெரியா. அப்படின்னா நம்ம அடிக்கடி பார்த்து பேசிக்கலாம்ல? ஆமா பொண்டாட்டி. ஒரு வாரம் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்பதான் என் மனசு லேசாயி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஏன் பெரியா திரும்ப வீட்டுக்கே வந்துட்டீங்க? டான்ஸ் ஸ்கூல் போலையா? இல்ல, நம்ம பீச் கோயில்லாம் சுத்தணும்ல. ஸோ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம். பெரியா, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டான்ஸ் ஸ்கூல்ல இப்ப திறந்திருக்குமா? 24 hours ஹாஸ்பிட்டல் மாதிரி 24 hours டான்ஸ் ஸ்கூல். அது எப்பவும் ஓப்பன்ல தான் இருக்கும். நம்ம எந்த டைம்ல வேணாலும் போகலாம்.
அப்ப நான் வீட்டுக்கு போய் சீக்கிரமா முகம் கழுவிட்டு வந்துடுறேன். அட இரு பொண்டாட்டி, என்ன பெரியய்யா? இந்த நேரத்தில் எதுக்கு போய் உங்க அப்பாவை தொந்தரவு பண்ற? அது இல்லாம மறுபடியும் உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நீங்க சொல்றது சரிதான் பெரியய்யா. அப்ப நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. நானா டான்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறேன், நீ தான் ஜாயின் பண்ணணும். ஸோ நீ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பொண்டாட்டி. ஸோ நீ என் ரூம்ல வந்து ஃப்ரெஷ் ஆயிக்கோ. உங்க ரூம்லயா? ஐயோ வேணா பெரியய்யா, நான் எப்படி உங்க ரூமுக்கு வரது? வேணா பெரியய்யா, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. என் ரூமுக்கு வரதுக்கு நீ எதுக்கு இப்படி தயங்குற? இல்ல பெரியய்யா, இந்த நேரத்துல நான் வீட்டுக்குள்ள வந்து அதை யாராவது பாத்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நீங்க போயிட்டு வாங்க பெரியய்யா. இந்த நேரத்தில் எல்லாரும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் ஹாலில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீ தைரியமா உள்ள வரலாம். நைட் நல்லா தானே சாப்பிட்டோம், அப்புறம் ஏன் இப்படி பசிக்குது? பசியில தூக்கமே வர மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது பழம் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டு வந்துடலாம், இல்லைன்னு தூக்கமே வராது. நீ யோசிக்கிறதுனால டைம் தான் ஆகும். போலாமா? சரி பெரியய்யா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் இரு. இந்த கேப்பை மாட்டிட்டு கிளாஸஸ் போட்டுக்கோ. எதுக்கு பெரிய இந்த நேரத்துல இதெல்லாம்? நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ கேள்வி கேட்காம இதை போட்டுக்கோ. சரி பெரியய்யா. சூப்பர், வா. டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்காக காஞ்சிபுரம்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு? ஒத்துக்கிட்டு சொல்லணும். அத்தை, அத்தை எந்திரிங்க, அத்தை எந்திரிங்க, அத்தை, அத்தை சீக்கிரம் எந்திரிங்க, காடுல வந்து பாருங்க அத்தை. ஏய், அர்த்த ராத்திரில அடி வாங்காத, போய் படுடி. கார்டன்ல என்னடி இருக்கு? ஆதி மாமா அந்த சமையல்காரிய டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கிறேன்ட்டு பெரியத்த கிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போனார் காஞ்சிபுரத்துக்கு. ஆனா இப்போ அந்த சமையல்காரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அத்தை. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ஆதி மாமா அந்த பார்வதியை டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கல போல இருக்கு. அந்த பார்வதியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அத்தை. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டானா? பண்ணு பாடி இன்னைக்கு. இருமை உமா, நீ நிஜமா அந்த சமையல்காரி தான் பாத்தியா? அவதான் வந்துட்டு இருக்கலா?
ஐயோ அத்தை, நான் நிஜமா பார்த்தேன். என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் அத்தை. கிரிக்கெட் விளையாடும் போது போட்டுப்பாங்கல்ல அந்த வெள்ளை தொப்பி கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆதி மாமா கூட வந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வரட்டும். இப்ப நீ பாத்துக்கிட்டே இரு, கொய்யும் களவுமா பிடிக்கிறேன். வரட்டும். ம்? இந்த சமையல்காரி என்ன பண்றேன்னு பாரு. அவளை காணோம். ஐயோ, பாக்குறான் பாக்குறான். எங்கடியவ அப்படியே ஒண்ணு வச்சனா? சித்தி, ஆதி, சொல்லு ஆதி. 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? ஆமா, எங்களுக்கு தூக்கம் வரல. ஜி தமிழ் சேனல்ல ஜி குடும்ப விருதுகள் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா மாமா. அப்படியா? ஆதி, சொல்லுங்க சித்தி. ஒண்ணும் இல்ல, நீ பார்வதிய டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கணும்னு காஞ்சிபுரத்தை கூட்டிட்டு போனல, சேர்த்துட்டியா? சேர்த்து விட்டு தான் வரேன். ஓ, அப்போ பார்வதி டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு நீ தனியா தான் வீட்டுக்கு வந்தியா? ஆமா சித்தி, நான் மட்டும் தான் தனியா வந்தேன். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல மாமா, இப்ப நான் பார்வதியை பார்த்தேன். என்ன சொல்ற? பார்வதியை நான் காஞ்சிபுரத்துல விட்டு வந்திருக்கேன். நீ எப்படி பார்க்க முடியும்? இல்ல மாமா, என் 2 கண்ணால நல்லா பார்த்தேன். இந்த கிரிக்கெட் விளையாடும் போது போடுவாங்கல்ல தொப்பி, வெள்ளை தொப்பி கருப்பு கண்ணாடி, அந்த மாதிரி பார்வதி போட்டுக்கிட்டு கார்டன்ல நடந்து வந்துட்டு இருந்தா. சான்ஸே இல்ல. ஆ? இந்த ராத்திரியில யாராவது கருப்பு கண்ணாடி போட்டு போவாங்களா? அதுவும் நீ சொல்ற மாதிரி தொப்பி கண்ணாடி எல்லாம் பார்வதியும் போட போறா? இல்லையே, நான் பார்த்தனே, பார்வதி போட்டிருந்தாளே. சரி, நைட் என்ன சாப்பிட்ட? மட்டன் பிரியாணி மாமா, 4 பிளேட். அதான், நல்லா சாப்பிட்டுருப்ப. சாப்பிட்ட மயக்கத்துல கண்ணு சரியா தெரிஞ்சிருக்காது. போய் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா தூங்கு, சரியா போயிடும். அப்படியே வச்சனா படி வாடிங்க. நான் அப்படியே வச்சு வெளுக்கிறேன் இன்னைக்கு. வா, தூங்குறவளை எழுப்பி தின்னிமிட்ட ஒழுங்கா சொல்லு. நீ நிஜமாவே இந்த சமையல்காரிய பாத்தியா இல்ல வேற எதாவது பார்த்து தொலைச்சியா? அவன் குழப்பிட்டு போறானே. அத்தை, சத்தியமா நான் பார்வதி பார்த்த அத்தை, என்ன நம்புங்க. இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றியே? சரிடி, அவ வீட்டுக்குள்ள வராளா இல்லையான்னு நம்ம இங்கேயே இருந்து பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். இப்படிதானே வந்தாகணும். வரட்டும். சரிங்க அத்தை, வரட்டும். சொல்லுங்க பெரியா. நீ பொண்டாட்டி, நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. இப்போ நான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். வீடு ஃபுல்லா இருட்டாயிடும். 1 நிமிஷத்துல நான் திருப்பி சுவிட்ச் ஆன் பண்ணுவேன். அந்த 1 நிமிஷம் கேப்ல நீ வீட்டுக்குள்ள வந்து படி ஏறி என் ரூம்குள்ள வந்துட முடியுமா? வந்துருவேன் பெரியா. கரெக்டா சொல்லு. நீ கான்ஃபிடண்டா இருக்கல? எல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட இடம் தானே பெரியா. கண்ணை மூடிட்டு கூட என்னால வந்துட முடியும். சரி, ஓகே. இப்போ நான் மெயின் ஆஃப் பண்றேன். பவர் ஆஃப் ஆனதை நீ வீட்டுக்குள்ள வந்து படி ஏறி எப்படியாவது ரூமுக்கு வந்துரு. சரிங்க பெரியா. ஓகே, ரெடியா இரு. வந்துடுறேன் பெரியா.
உடைக்கிறேன். வரட்டும். உமா, என்னடி திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? அதான் அது தெரியல. நான் போய் பார்க்கவா? ஒண்ணும் வேணாம், நீ அசையாம ஒரு இடத்துல நில்லு. எங்கேயாவது விழுந்து வைக்க போற. ம். பார்வதி, தப்பிக்க வாடி பாக்குற. வர வர உன்ன எங்கடி போடுற? சோஃபா எங்க இருக்குன்னே தெரியலையே. அம்மா, ஐயோ, அத்தை, என்னாச்சு? அம்மா, நீ எங்க இருக்கீங்க? என்ன சத்தம்? தெரியல ஆண்டி. ஏன் எருமை எங்கடி இருக்க? அப்பா, அப்பா, உமா எங்கடி இருக்க? ஐயோ, அம்மா வேற வராங்களே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கீழே போய் ஒளிஞ்சுப்போம். அம்மா, அப்பா, ஐயோ, அத்தை, அப்பா, அத்தை, 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 அப்பா, என்னாச்சு அத்தை? அம்மா, அத்தை! ஏன் அத்தை கத்துறீங்க? நான் தான் உமா. அடச்சி, ஏன் நீ மூஞ்சி விளக்கிட்டு காமிக்கிற? எந்திரிச்சு போடி. அம்மா, கை கொடுங்க அத்தை. அப்பா, அப்பா, ஐயோ, பாத்து, பார்த்து பொறுமையா. ஐயோ அத்தை, ஏன் நீ இரும மாட ஒழுங்கா தூங்க. இருங்க. அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அத்தை, பெரிய அத்தை வராங்க. அப்பா, அப்பா, அம்மா, ஓ, என்ன ஆச்சு? யாரோ என் மேல மோதி கீழே தள்ளி விட்டுட்டாங்கக்கா. என்ன? நான் அப்படியே விழுந்துட்டேன். கீழே விழுந்து எழுந்திருச்சு இடுப்பெல்லாம் வலிக்குது. யாருன்னு தெரியலையே. அத்தை, அது யாரும் இல்ல, பார்வதி. பார்வதியா? கரண்ட் போனதும் அந்த பார்வதி ஹால்குள்ள வந்தா. என்ன நம்புங்க அத்தை, நான் என் கண்ணால பார்த்தேன்.